வணக்கம். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் குத்துச்சண்டை போட்டிக்கான துவக்க விழா நடைபெற்றது. ஜூன் 10 முதல் 12 வரை மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டி துவக்க விழா நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டியினை சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் நே. சிற்றரசு, 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா. எழில நாகநாதன், சைன் அகாடமி நிறுவனர் ரமா அருண்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகாடமி பொருளாளர் ராஜ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்த அகாடமி 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நடக்கின்ற போட்டியில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு வருகின்ற ஜூன் 19ஆம் தேதியன்று அரியானாவில் நடைபெற இருக்கும் இன்டர்நேஷனல் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர். அதில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு மத்திய, மாநில அரசு அலுவலகம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் அகாடமியில் இருந்து ஆண்டுக்கு 100 நபர்கள் பயிற்சியில் தேர்வு பெறுகின்றனர். இதுவரை 30 நபர்கள் நேஷனல், இன்டர்நேஷனல் அளவில் போட்டியாளராக உள்ளனர். மேலும் அவர் பேசுகையில், எங்கள் அகாடமியில் பயிற்சி பெற்ற சபரி ஜெய்சங்கர் ப்ரோபாக்ஸ் சிங்கிள் இன்டர்நேஷனல் சாம்பியனாக உள்ளார் என்று கூறினார். என் பேர் ராஜ்குமார். நான் சைன் பாக்ஸிங் அகாடமி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ட்ரெஷராக இருக்கேன். இங்கே சைன் பாக்ஸிங் அகாடமி 2006லேருந்து நடத்திட்டு வரோம். இந்த ஈவெண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதில் கலந்துக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் நடக்கிற ஹரியானா நடக்கிற நேஷ்னல்ஸுக்கு தகுதி பெறுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 250 குழந்தைங்க கலந்துக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. இப்போ இது துவங்கி வைக்கிறதுக்கு நம்மளோட அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க. இது வந்து சைன் பாக்ஸிங் அகாடமி வந்து நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட ரெகக்னைஸ் ஆகி அவங்களோட சேர்ந்து தான் கைகோர்த்து தான் நம்ம இதை நடத்துகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 5வது முறையாக நாங்கள் ஸ்டேட் லெவலில் இந்த மேட்சஸ் நடத்துகிறோம். இங்கே சைன் பாக்ஸிங்கோட மெயினான நோக்கம் என்னென்னா, அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற கிட்ஸ், ஃப்ரம் த எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்கிற கிட்ஸுக்காக நாங்கள் இதை ஒரு சேரிட்டியாக நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 2006லேருந்து நடத்துகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இதில் மெம்பராக இருக்கோம். அதில் திரு ரமா அருண்குமார் அவர்கள் வந்து நிறுவனராக இருக்கார், திரு முத்துகிருஷ்ணன் பிரசிடெண்ட்டாக இருக்கார், திரு ஏவி பாஸ்கர், அப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் திரு ராஜ்குமார், நான் இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நீங்கள் வெளியில் போர்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் சாம்பியன்ஸாக கரண்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல்லே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளே இருக்காங்க. அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் வேலையில் இருக்காங்க. ப்ரெசென்ட் எங்களோட இதில் வந்து சைன் பாக்ஸிங்கில் கிட்டத்தட்ட ஒரு வெரி லெஸ் பர்சன்டேஜ் தான். பட் அதில் வரல, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். கொஞ்சம் பீப்புளெலாம் வந்துருக்காங்க. அவங்கள தனியாகவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து நாங்கள் எப்போ மேட்ச் நடத்துகிறோன்னு பண்ணாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டை இப்போ நாங்கள் இந்த பில்டிங் கேட்டோம், உடனே அவங்களுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அவங்களோட சப்போர்ட்டோட தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபுல் ஈவெண்ட்டும். ஃப்யூச்சர்லேயும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பிளேயர்களை கொண்டு போனோன்றதுனால ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான முன்னேற்பாடு நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் இயக்கத்தோட இது என்னென்னா, கொரோனா காலத்தில் இருந்து கொஞ்சம் டல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பப்ளிக் ஈவெண்ட்டை நடத்த முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இது நினைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குழந்தைங்க இதிலேருந்து தேர்வாகி அந்த ஒலிம்பிக் லெவலில் போய் விளையாடக்கூடிய அளவுக்கு அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை பண்ணல. அவங்களா வராங்க. இந்த மாதிரி பாக்ஸிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அவங்களா வராங்க. அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் நடத்துகிற ஏரியாக்களுமே அவங்க சார்ந்த ஏரியாக்கள் தான் இருக்குது. ஃபாரஸ்டான ஏரியாஸ் இருக்குது. ஆரேபுரம்னா அங்கே மெரினா பீச்சில்தான் பார்க்குறவங்க அந்த குழந்தைங்க அவங்களாம் வந்து அவங்க பேரண்ட்ஸாக வருவாங்க. இது கிட்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் தான். நாங்கள் நடத்துகிறவங்க எல்லாரும் ஒரு துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், அரசு அதிகாரிகள் அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஸ். அகாடமி தலைவராக முத்துகிருஷ்ணன், செயலாளராக பாஸ்கர் உட்பட 16 நபர்கள் உறுப்பினராக இருக்கிறோம். அது மட்டுமின்றி நாங்கள் வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து அதன் மூலம் நிதி சேகரித்து இந்த அகாடமியினை நடத்தி வருகிறோம். இங்கு பயிற்சி அளிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று கூறி அவர் தெரிவித்தார்.